ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்களை நான் டேரெக்டாக சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கதையில் இருக்கிற மாதிரியே தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 8. என் வீட்டில் இருந்து சில பொருட்கள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆமினோ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. லெட்டரில் இவ சொல்லிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பர்சன் நான் யாருன்னு சொன்னா அது உன் லைஃபையே சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொன்னதை யோசிச்சு பார்க்கறான். சாச்சி எரிக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோ ஒரு தினசம் முடிக்கவும் நான் வீடு மாதிரி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி அவ பார்க்கறா. எரிக்கா இல்லையா, சரி எப்போ வருவா, நீ அவ கூட எதுவும் சண்டை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கவும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எரிக்காக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன், அவ இல்லைன்னா வேற ட்ரெஸ்ஸை மாத்திரேன் அப்படின்னு சொல்லி சாச்சி வந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறுதா. ஆமா நீ திடீர்னு நீங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் சிஸ்டரை பார்க்க நான் வருவேன், உனக்கு என்ன வந்துச்சு, ஆமா வந்ததுல இருந்து நீ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. எங்களுக்குள்ள 1000 நடக்கும், உனக்கு என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு அவ கேட்கறா. அப்படின்னா எரிக்கா வந்துட்டு ஒரு பர்சனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றா, அது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கிடணும் இவ்வளவுதானா அப்படின்னு சாச்சி கேட்கவும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டின அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ சோகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதான் பெரிய விஷயமா இருக்குமான்னு நினைச்சேன் அப்படின்னு அவ இப்ப டிவி ஆன் பண்றா. எங்கப்பா டிவி ரொம்பவுமே பெருசா இருக்கே அப்படின்னு சாச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா வீடு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னும் ரெனோவேஷன் முடியல, ரொம்ப பழைய வீடுங்கிறதுனால நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற வீட்டுல அப்பா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, என்னால தான் தூங்க முடியல அப்படின்னு சொல்லவும் சரி உன் லைஃப் எப்படி போகுது, நான் இல்லங்கிறதுனால படிக்காம இருந்துட்டு இருக்கியா இல்ல ஒழுங்காதான் படிக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அது வந்து நான் படிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்றா. என்ன நான் பாத்துக்கிடுவேன், ஆமா நீ தான் ரொம்ப மோசமா இருக்க, இப்ப எரிக்காவா ஸ்கூல்ல இருக்கிறதுனால உன் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கானவா கேட்கவும் நான் என்னத்தான் சொல்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எரிக்கா வந்த உடனே அவகிட்டே அந்த விஷயத்தை நான் டைரக்டா கேட்க போறேன். ஏன்னா ஊமினோ ஃபேமிலியோட மோட்டோவே எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது எதிர்த்து நிக்கணும், நான் டோ கார்ட்ஸ் ரெடி பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் எரிக்காக்கு ஃப்ரைடே பிடிக்காது அப்படின்னு சாச்சி கேட்கறா. வாருக்கு முன்னாடி அதுதான் எப்பவுமே பெஸ்ட் டிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமைக்கிறதுக்காக போறான். இது எப்போ வாரா மாறுச்சு அப்படின்னு சொல்லி சாச்சி யோசிக்கிறா. என்ன சாச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருந்தா சாச்சி அவ பாட்டு வெளியே கிளம்பிட்டா. இப்ப நேரா அவ வீட்டுக்கு போறா. என்ன எரிக்காவை போய் பார்த்துட்டு வந்துட்டியா, என்ன அவ வீட்டுல இல்லையா, சரி அடிக்கடி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாத சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சாச்சி அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. எங்க போறேன்னு அவங்க அம்மா கேட்கவும் வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப எரிக்கா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வரா. பார்த்தா சாச்சியும் அங்கதான் இருக்கா. சாச்சி ஏன் எங்க கூட தங்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணி விசாரிக்கிறான். அவ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நான் கொரட்டை விடுறது அவளுக்கு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்திட்டு இருக்கான். நாளைக்கு காலையில அவளை எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சாச்சி சொல்றா. சூப்பர், நீ இங்கே தங்க நெருக்க சொல்லுவோம் அது நடக்காது, நைட்டு லேட் ஆயிடுச்சு, சோ இங்கே தங்கிக்கோ, நாளைக்கு காலையில கிளம்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ஏன் கிளம்பணும் அப்படின்னு அவ கேட்கறா. இது ஆமினோக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற வீடு, நீ இதுல தங்குறது கரெக்டா இருக்காது, அது போக திடீர்னு நீ வந்து இங்க தங்குற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி சரி சண்டை போடாதீங்க, இந்த வீடு எனக்கும் சேர்த்து தானே சொந்தம், அப்ப நானும் முடிவெடுத்தானே ஆகணும், சாச்சி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு எரிக்கா சொல்றா. வாவ் நீ தான் பெஸ்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சாச்சி போய் எரிக்காவை கட்டி பிடிக்கிறா. ஆமா நீ ஏன் இப்ப இங்க தங்க வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும் கரெக்டா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும் அவன் 3 வயசுல இருந்தே வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இருக்கா, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஹோட்டல் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அப்பா அம்மாக்கு வேலை இல்ல, அவங்களுக்கு தொட்டுக்கும் கஷ்டமா இருக்கு, சோ நான் எப்படியாச்சும் படிச்சு ஸ்காலர்ஷிப்ல ஹை ஸ்கூல் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்லவும் நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எரிக்கா கட்டி பிடிக்கிறா. இதை நீ ஏன் ஃபர்ஸ்டே சொல்லல, சரி என்னோட ரூம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வா ரூம்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் யார் ரூமுக்கு வாரியான்னு எரிக்கா கேட்கறா. அவ ரூமுக்கு போகாதா, அவ நைட் ஒன்று தூங்க விட மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாரம்லாம் இருக்க முடியாதுன்னு வா சொல்லவும் சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா தானே படுத்துட்டு இருக்கோம், இப்ப மட்டும் என்னவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா இப்போ அது வேற அப்படின்னு வா சொல்றா. யார் ரூம்ல படுக்கிறியா இல்லைன்னா சோஃபால படுக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறா. சரி சாப்பிடலாமா அப்படின்னு சாச்சி கேட்கவும் டக்கேடோ சமைச்சிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். எப்ப பார்த்தாலும் அதே தானே, கொஞ்சம் டேஸ்டா காஸ்ட்லியான ஃபுட்டா தந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சாச்சி சொல்லவும் கெஸ்டா நீ வீட்டுக்கு வந்துட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாச்சி சொன்ன மாதிரியே வேற ஏதாச்சும் டிஷ் சமைச்சு வை, நாங்க போய் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா போகவும் படிக்கிறதுல எங்க நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எரிக்கா படிக்கிறதுல ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்றான். நான் வா கூடிய போறேன் அப்படின்னு சாச்சி சொல்றா. எரிக்கா டீச்சர் கிட்ட போட்டுட்டாங்க வந்து நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றா. நாகி சும்மா நின்னுட்டு இருக்காம போய் சமையல பண்ணுன்னு சொல்லவும் நான் ஒன்னும் செஃப் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் நம்ம ஹீரோ தான் சமையல் பண்றான். சாச்சிக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அவ அப்படி நடந்துக்கிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி சாச்சி உண்மையை சொல்லு, உண்மையிலேயே எதுக்காக நீங்க வந்த, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ இங்கே தங்கிக்கலாம், ஏன்னா நானே பல மட்டும் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும் அப்படியா அப்படின்னு சாச்சி கேட்கவும் ஃபேமிலினா ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு வா சொல்றா. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வந்திருந்தப்போ நான் அவனை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். என் பிரதர் ஒன்னு மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா, அவனை என்னால திரும்ப பார்க்கவே முடியாது, அவன் வீட்டுக்கு வரமாட்டான், இருக்கிற அந்த கொஞ்ச நாளாச்சு நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாச்சி அளவும் கவலைப்படாத, உனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சோ இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை கேட்கறான். நாகி வெயிட் பண்ணு, என்னை விட்டுட்டு போகாத, என் கூடவே வா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சாச்சி நம்ம ஹீரோ கூடவே தான் இருந்திருப்பா. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இப்ப இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அம்மா சாச்சி கொஞ்ச நாள் இங்க இருக்கணும், நான் அவளுக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வருத்தப்படுறான். சாச்சி தெரியாம ஒரு பிளேட்டை உடைச்சிருதா, அப்படியே பாத்திரத்தையே கீழே தள்ளி விடுறா. இவளை இங்க வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ தான் சோஃபால படுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில சாச்சி
வீட்லயே எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறா. உங்க வீட்ல நான் வந்து தங்குறேன், அட்லீஸ்ட் இந்த வேலையவாச்சும் நான் பண்ணாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்கு சாச்சி, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இவ்வளோ நிறையவா நீங்க எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னு கேட்கவும், மீனா ஃபேமிலியில அப்படிதான் அப்படின்னு சாச்சி சொல்றா. சாச்சி நம்ம கூட தங்க போறான்னா நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு எரிக்கா சொல்லுவோம். இன்னைக்கு தான் எனக்கு லீவு, நான் நிறைய படிக்கணும், நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெட்டும் வாங்கணும், இல்லைன்னா நீ டெய்லி சோஃபாலேயே படுத்துக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க கூட ஷாப்பிங் போறான். அந்த 2 பொண்ணுங்களும் செலிபிரிட்டியா இருக்குமோ, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு போறாங்க. எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எரிக்கா கேட்கறா. நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஆனா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சாச்சி சொல்லவும், சாச்சிக்கு நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ தான் நான் யோசிச்சு பார்க்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் இப்போ தான் புரியுது. யோசிச்சு பார்த்தா அந்த பசங்க மட்டும் கிடையாது, ரெஸ்டாரண்ட்க்கு வர அந்த அங்கிள்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு வர அங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. நாகி இப்படிதான் எதையாச்சும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா வாயை பழந்துட்டு நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. எதுக்கு இந்த டெக்கரேஷன்ல, நம்ம பெட் வாங்க தானே வந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கடையில பெட் இருக்காது, நான் அதை ஆல்ரெடி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன், இதுக்கு மட்டும் பில்ல பே பண்ணு எரிக்கா சொல்றா. 3500 அவங்க சொல்றாங்க. நல்லா ஏமாத்திட்டாங்க, பணமும் வேஸ்ட் டைமும் வேஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா, அந்த 2 பொண்ணுங்க பேசாம போலீஸை கூப்பிடலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் பேசுவோம். ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிட்டோம், நம்ம ஹீரோ போறான். அவங்கள நான் தனியா விட்டுருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா, ஜஸ்ட் அவங்க ஜாலியா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கா அங்கேயே நின்றுட்டு இருக்க மாட்டீங்களா, உங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பதறி வந்தா தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது அந்த எரிக்காங்கிற செலிபிரிட்டி தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்தி வளர்த்து நிக்கிறாங்க. சரி வா நாகி போலாம் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் சாட்சியை கூப்பிடுறா. அந்த பையன் உண்மையிலேயே அந்த பொண்ணுங்க கூட தான் வந்திருக்கானா, ஒருவேளை பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு போட்டோ போர்டு ஒன்று ரெடி பண்றதுக்காக தான் மெனக்கிட்டு இவங்க அந்த ஷாப்பிங்கே பண்ணிருக்காங்க. சாட்சியும் நம்ம கூட இருக்கிற ஒரு மெமரிஸா எடுத்து வைக்கணும், கொஞ்சம் ரைட் வா. ஹே நாகி நீயும் போட்டோக்கு வா அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. நம்ம ஹீரோ அவசரமா வந்து அந்த போட்டோல ஜாயின் பண்றான். இதுல பாரு நாகி ரொம்பவோ பிளர்ரா இருக்கான் அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். அவனுக்கு போட்டோ எடுக்கிறதுல எப்பவுமே பேட் லக் தான், எல்லா போட்டோலயும் நிறைய மட்டும் கண்ணை மூடி இருக்கான் அப்படின்னு சாட்சி சொல்றா. பீச்ல நடந்ததை பத்தி நான் எரிக்கா கிட்ட கேட்க டைமே கிடைக்கல, எரிக்கா ரொம்பவும் நார்மலா தான் நடந்துக்கிட்டா, ஆனா அதை நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாட்சி இப்போதைக்கு எரிக்காவோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. எரிக்கா குளிச்சு முடிச்சுட்டு நாகி அடுத்தது நீ போன்னு சொல்லுவோம். ஆமினோ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம ஸ்கூல் ட்ரிப்பில் நடந்ததை பற்றி நீ என்கிட்ட சொல்ல வந்த. ஆக்சுவலி எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குதான், உன்னோட அந்த விஷயத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் இன்னும் அதுக்கு தயாராகலை, நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட நான் இன்னும் கொஞ்சம் தயாராகலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எரிக்கா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹை எதுக்கு சிரிக்கிறா நம்ம ஹீரோ கேட்குறான். இதை நீ சீரியஸாக எடுத்துப்பேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, உன்கிட்ட பிடிச்சதே இதுதான் நாகி. சரி நீ எப்போ ரெடின்னு சொல்லு, அப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வா சொல்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நமக்கு காமிச்சிருப்பாங்க, உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கூட நீ போயிருவியா அப்படின்னு சொல்லி சாட்சி அளவும், நான் கண்டிப்பா போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ அப்பவே நமக்கு காமிச்சிருக்காங்க சாட்சி வந்து நம்ம ஹீரோவை பிரிஞ்சிருக்கிறதுல விருப்பம் இல்ல, ஹீரோ கூடவே தான் இருக்கணும்னு சொல்லி சாட்சி ஆசைப்படுறா. இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி நம்ம ஹீரோ அண்ட் எரிக்கா கூட வந்து அவ தங்கி இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவை பிரிஞ்சு அவளால இருக்க முடியலங்கிறத எரிக்காட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அதை கேட்டிருப்பான். ஸோ சாட்சியை நம்ம ஹீரோ இந்த வீட்லயே தங்குறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் தான் கதையே இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.